நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மழையால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம சென்னை. சென்னையில என்னடா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, "டேய் சென்னையில எல்லாமே இருக்குடா" அப்படின்ற ஒரு பதில் தான் நம்ம எல்லார் வாயிலேருந்து வரும். நம்ம அதான் கேட்டிருப்போம். "டேய் சென்னையில இப்ப என்னடா பிரச்சனை?" அப்படின்னா, "டேய் இப்ப சென்னையில தண்ணி தான்டா பிரச்சனை." "டேய் சென்னையில நீ எந்த ஏரியாடா?" நம்ம கேட்டிருப்போம். இல்லையா? "டேய் இப்ப சென்னையே ஏரியால தான்டா இருக்கு" அப்படின்னு தான் நம்ம சொல்ற நிலையில இருக்கும். அப்பலாம் சென்னையில வந்து வீடு எடுக்க வந்தோம்னா, இந்த ஏரியால தண்ணி பிரச்சனையா? அந்த ஏரியால தண்ணி பிரச்சனை ஒரு கேள்வி கேட்போம்ல. ஆனா இப்ப சென்னையே தண்ணீல தான் இருக்கு. தண்ணியே சென்னையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இப்படி ரொம்ப இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி என்று அழைக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழ்நிலை மிகுந்த ஒரு சென்னை இப்படி போறதுக்கான என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். கூவம், ஆரணியாறு, கொற்றலை, அடையாறு, பாலாறும் கோவலமும் வந்து சேரும் பக்கிங்காம் என நுங்கம்பாக்கம் ஏரி, தேனாம்பேட்டை ஏரி, வியாசர்பாடி ஏரி, முகப்பேறு ஏரி, திருவேற்காடு ஏரி, ஓட்டேரி, மேடவாக்கம் ஏரி, பள்ளிக்கரணை ஏரி, போரூர் ஏரி, ஆவடி ஏரி, கொளத்தூர் ஏரி, இரட்டை ஏரி, வேளச்சேரி ஏரி, பெரும்பாக்கம் ஏரி, பெருங்களத்தூர், கல்லுக்குட்டை ஏரி, வில்லிவாக்கம் ஏரி, பாடியநல்லூர் ஏரி, வேம்பாக்கம் ஏரி, பிச்சாட்டூர் ஏரி, திருநின்றவூர் ஏரி, பாக்கம் ஏரி, விச்சூர் ஏரி, முடிச்சூர் ஏரி, சேத்துப்பாட்டு ஏரி, செம்பாக்கம் ஏரி, சிட்லப்பாக்கம் ஏரி என்று பெரிய ஏரிகளின் பட்டியலே 30ஐ நெருங்கும். ஓட்டேரி, விருகம்பாக்கம், மாம்பலம் என 20க்கும் மேற்பட்ட நீர்வழித் தடங்களை கொண்ட பெரிய கால்வாய்கள், இவற்றை இணைக்கும் 500க்கும் மேற்பட்ட அழகிய சிறிய ஓடைகள். இவை அனைத்துமே கடைசியில் கடலில் கலக்கும் வண்ணம் இயற்கையாகவே அமைந்த சிறப்பான நீர்வழித்தடங்கள் கொண்ட அபூர்வ நகரம் ஏன் பெருமழையில் பரிதவிப்புக்கு உள்ளாகிறது? சென்னை ஒரு சின்ன மழை வந்தாலும் சரி, பெருமழை வந்தாலுமே சரி, மழைநீர் வந்து ஓடி சேர முடியாத அளவுக்கு தேங்கிய வந்து தண்ணி. எப்போதுமே வந்து வீட்ட விட்டு வெளிய வர முடியாத மக்கள். கரடு முரடான சாலை. டக்குன்னு வந்து கரண்ட் போயிடும். இருட்டுல சிக்குண்டு கிடக்கக்கூடிய நம்ம ஒரு சென்னைய நம்ம பார்க்க முடியும். தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே துண்டிச்சிரும். ஒவ்வொரு மழையிலும் சரி, ஒவ்வொரு வெள்ளத்திலும் சரி, இத மாரியான அனுபவங்கள சென்னை மக்கள் சந்திச்சு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னதான் வழி? இதுலேருந்து எப்படி மீண்டு எழுறது? இதுக்கு என்னதான் காரணம்? விதிமுறைகள், வரையறைகள் மீறிய கட்டுமானங்கள். ஏரி குளங்களுக்கு செல்லுகின்ற நீர்வழித்தடத்தினை வழிமறித்து உருவாக்கப்பட்ட கட்டுமானங்கள், நகருக்குள் ஆங்காங்கே இருந்த ஏரி, குளங்களை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட குடியிருப்புகள். ஒரு சாலை அல்லது தெருவுக்குள் எந்த அளவுக்கு கட்டுமானங்களை அனுமதிக்க வேண்டுமோ அதை மீறி பன்மடங்கு அனுமதிக்கும் விதிமுறை மீறல்கள். மக்கள் தொகை பெருக்கத்தையும் நகரங்களை நோக்கி வருபவர்களையும் கட்டுப்படுத்த திராணியற்ற அரசுகள். இதனால் சாதாரணமாகவே நகர தெருக்கள் சாக்கடைகளாகின்றன. இந்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி கூவம் உட்பட 3 ஆறுகளை சீரமைக்க 2371 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். 2020 டிசம்பர் மாதம் சென்னை ஆறுகள் சீரமைப்பு திட்டம் ரூபாய் 5440 கோடியில் தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக கூவம், அடையாறு ஆகிய ஆறுகளை சீரமைக்கும் பணிகள் துவங்கின. இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றது திமுக அரசு. 2021 ஜூலை மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு சென்னையின் பிரதான ஆறுகள், அவற்றின் வடிகால்கள் உள்ளிட்டவற்றை ரூபாய் 2600 கோடி மதிப்பீட்டில் சென்னையின் பிரதான ஆறுகள், அவற்றின் வடிகால்கள் உள்ளிட்டவற்றை ரூபாய் 2600 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட இருக்கின்றன என்று தெரிவித்தார். இப்படி கூவம் உள்ளிட்ட சென்னை ஆறுகளை சீர்படுத்த எடுத்த நடவடிக்கைகளையும் இன்று அவற்றின் நிலையையும் பார்த்தாலே வெள்ளத்துக்கான காரணத்தை அறியலாம். இத மாரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ செலவு பண்ணாலும், இதனால பயனடையவங்க யாருன்னு பார்த்தோம்னா, வந்து கான்ட்ராக்ட்காரங்களா இருக்காங்க, இல்ல ஒப்பந்த நிறுவனங்களா இருக்கும், இல்ல அரசு அதிகாரிகளா இருக்காங்க, இல்ல மனசாட்சியற்ற அரசியல்வாதிகளா இருக்காங்க. இத மாரி ஒரு அதிகார வர்க்கம் ஒண்ணா கை சேர்க்கும்போது, இவங்க தான் கோடிக்கணக்கில செலவழிக்கிறாங்களே தவிர, எந்த நோக்கத்துக்காக இந்த பணம் செலவழிக்கப்படுது அப்படின்றது யாருக்கும் தெரியாமலே போயிடுது. மழைநீர் வடிகால் குழாய் பணிகள் முழுமையடையாமல் அரைக்குறையாக பல இடங்களில் 75%, 90% போடப்பட்டு அப்படியே நிற்கிறது.
அடைக்கப்பட்ட கழிவுகளை எடுத்து அப்புறப்படுத்தாமல் அப்படியே அங்கேயே போட்டுவிட்டு போகும் அவலம் தொடர்ந்து கொண்டே உள்ளது. நகரம் நாளும் பொழுதும் வரைமுறையின்றி விரிவடைந்தும் கடும் நெருக்கடிகளுக்கும் ஆளாகிறது. அரசு அமைப்புகள் எல்லா விதிமுறை மீறல்களையும் அனுமதித்துக் கொண்டே உள்ளது. இதற்கு உடந்தையாகும் அதிகாரிகள் ஒருபோதும் தண்டிக்கப்படுவதும் இல்லை. 15,000 ஹெக்டேர் கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியின் 80% பேராசை கொண்ட அரசியல் சக்திகளாலும் அதிகார வர்க்கம் மற்றும் கார்ப்பரேட்டுகளாலும் ஈவு இரக்கமின்றி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில ஏரியை ஒழுங்காக பராமரித்து இருந்தாலே தென் சென்னை சிறப்பாக பாதுகாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சென்னையும் சரி, அதோடைய வடிகாலுமே சரி, அந்த சீரமைப்பு பணிகள் எல்லாம் இதை சிறந்த ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு சென்னையிலேயே பல ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. அதை கேட்டு அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா அந்த உரிய நடவடிக்கையில ஊழல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் சென்னை தப்பிக்கிறதுக்கு அது மட்டும்தாங்க ஒரே வழி. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோராமணன்.